அடுத்த செய்தி என்னென்னா, தாமிரபரணி ஆறு இது வந்து அசுத்தம் செய்கிறாங்க, துணியெல்லாம் இங்கேயே வளர்த்து விட்டு போயிட்டு வர்றாங்க, அது பெரிய அளவு மாசுபடுது அப்படின்னு சொல்லி வழக்கு தினம் வந்து அதனால் அதற்கு தடையெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ கோர்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, தாமிரபரணி ஆறு அப்படிங்கிறது புனிதமானது அப்படிங்கிறதையும் தாண்டி அது கடவுளை போல புனிதமானது, அது ஒரு டைட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது அசுத்தம் ஏற்படுவதை வந்து நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல், அதே நேரத்தில் சில இந்து சடங்குகளில் அந்த இதை கரைக்கிறதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி அஸ்தியை கரைக்கிறது, அதற்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக முதல்ல தடை இருந்தப்போ அதை இந்து முன்னணி, குறிப்பாக குற்றாலநாதன் சம்பந்தமாகலாம் வழக்கு தொடுத்து அதை இப்பொழுது அதற்கு விளக்கம் பெற்றிருக்கிறார்கள்ங்கிறதும் அந்த செய்தி வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய ஹிந்து பண்பாட்டில் கோயில் என்று சொன்னாலே அதுக்கு தீர்த்த யாத்திரை செல்வது என்று சொல்வார்கள். தீர்த்தம்னா என்ன? தண்ணி. அப்போ கோயில் என்பது ஒரு குளத்தோடையோ அல்லது ஆற்றோடு இருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சமா இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு குளம் இருக்கும், ஒரு தீர்த்தம் இருக்கும், ஒரு நீராடல் இருக்கும், அதுக்கு ஒரு கதை இருக்கும், ஒரு ஸ்தல புராணம் இருக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய கோயில் ஆலய வழிபாட்டோடு தொண்டு பழைய காலத்துல இருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலைகள் என்பது இணைந்தே தான் இருக்கும். இதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு நீர்நிலைகளை பேணி காக்கக்கூடிய ஒரு மரபு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம நாட்டில் இருந்திருக்கு. இன்றைக்கு அந்த மரபு வந்து அறுபட்டு போய் கொண்டிருக்கிறது. அதுக்காக தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பல பெரிய பெரிய ஆறுகள், அந்த ஆற்றங்கரையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோயில் இருக்கும் அல்லது நீராடுவாங்க. அங்கே நீராடிட்டு போய் வழிபடணும், இப்படிலாம் ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆறுகள்லாம் இன்னைக்கு பல ஆறுகள் சாக்கடையாக போய்விட்டது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சமீபத்தில் ஒருத்தர் ஒரு செய்தி படித்தேன். சமீபத்தில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இருக்கும். அந்த காலத்தில் இந்த ₹1 போஸ்ட் கார்டு இருக்கும் இல்லையா, அந்த ₹1 போஸ்ட் கார்டில் சுதந்திரம் அடைந்த காலகட்டம் 47, 48, 50 காலகட்டத்தில் அந்த சமயத்தில் ஒரு போஸ்ட் கார்டு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, நான் கூவம் நதிக்கரையில் எங்கள் அப்பாவுடைய சார்ந்த கடமைகளை முடிச்சுட்டு நான் வந்து அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்கார். அந்த போஸ்ட் கார்டு ஒரு நதிக்கரையில் வந்து நீங்கள் சார்தம் திதி கொடுக்குறாங்கன்னா தூய்மையாக இருக்கும். அந்த திதி கொடுக்குற சமயத்தில் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து அந்த அளவுக்கு தூய்மையாக எல்லாம் தூய்மைப்படுத்துவாங்க, கவனிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு தூய்மையாக இருந்த கூவம் நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது. அதை நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இதே நிலை தான். இப்போ எங்கள் ஊரில் திருமணி முத்தாறுன்னு இருக்கு சேலத்தில். அதுக்கு வந்து முத்தெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும் போல் இருக்கு. அந்த திருமணி முத்தாறினுடைய கரையில் வந்து ஒரு கோயில் இருக்கிறது, பிள்ளையார் கோயில். அங்கே வந்து ஔவையார் வழிபட்டு இருக்கிறார். பிள்ளையார் ஔவையாருக்கு வந்து அங்கிருந்து தும்பிக்கையால் வந்து சொர்க்கத்துக்கு மோட்சம் கொடுத்ததாக ஒரு அந்த தல புராணம் சொல்லும், பழைய காலத்து கோயில். இன்றைக்கு சாக்கடைக்குள்ள இறங்கி அந்த கோயிலுக்கு போகணும். ஒரு திருமணி முத்தாறு சாக்கடையாக போய்விட்டது. வைகைக்கு போங்க, சாக்கடை. மத்ஸ்ய புராணத்துல வருகிறது, உலகின் முதல் படைப்பு மதுரையில வந்திருக்கு, கிருதமால் நதிக்கரையில. பாகவத புராணத்துல இருக்கு. மச்சாவதாரத்துல பெருமாள் வருகிறார். அந்த கிருதமால் நதி என்பது இன்னைக்கு போனீங்கன்னா மதுரையில இல்ல, சாக்கடை தான் இருக்கு. பாலாறு சாக்கடை, நொய்யலாறு சாக்கடை. பாரதியார் தமிழ்நாட்டுடைய பாடல் பத்தி பாடிருப்பார். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, பொருணை நதி, மேபி ஆறு, பொருணை, சாம்பரபரணி, இது எல்லாம் பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னு பாடிப்பாரு. அந்த எல்லா நதியும் இன்னைக்கு பார்த்தா சாக்கடையா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நாம வந்து நதிகள் மேல் அக்கறை எடுத்துக்கொள்கிறோம்? பெரிய கேள்வி. இயற்கையை நாம் பாழ்படுத்தி இருக்கோம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேம்பாங்க. ஆனா உண்மையான பழமொழினா தாயை பிழைத்தாலும் என்பதான் சொல்லணும். தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காதே. அப்போ ஒரு பிழை செய்யக்கூடிய வந்து யாரும் தாய்க்கு பண்ணவே மாட்டான். அப்படி பண்ணினால் கூட நீ தண்ணியை பிழை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு அதெல்லாம் மறந்து போயிருக்கிறோம். அதனால ஒரு நல்ல ஒரு சவுக்கடியாக இதை நான் பார்க்கிறேன். அந்த நதிநீர் கடைகளில் நாம் இதே போல நம்ம காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த சமயத்தில் இன்னொரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஜப்பானிய ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் பேர் டாக்டர் மசரு எமோட்டோ என்று பெயர். அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரூவ் பண்ணிருக்காருன்னா, தண்ணிக்கு வந்து நினைவை தேக்கக்கூடிய சக்தி உண்டு, மெமரி இருக்கு.
அவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல விஷயங்களை சொன்னீங்கன்னா, தண்ணி ஒரு பாட்டில் தண்ணி வச்சு நல்ல விஷயம் சொன்னா அது வாங்கிக்குமா, திருப்பி அந்த தண்ணியை இன்னொருத்துக்கு யாருக்கா கொடுத்தீங்கன்னா அந்த நல்ல விஷயங்கள் அது மூலமா அவருக்கு போய் சேரும். இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதை போட்டோ எடுத்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்ம என்ன பண்றோம், வருண ஜபம் பண்றோம், மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அந்த எல்லாம் தீர்த்த கொடுக்குறோம். அது இட் இஸ் சயின்டிஃபிகலி ப்ரூவ்ட். நம்ம நாட்டில் ஆற்றங்கரையிலிருந்து பல பேர் வந்து பஜனை பாடுவாங்க, முனிவர்கள் தவம் பண்ணாங்க. அந்த தவத்தினுடைய வலிமை, அந்த எண்ணங்கள், பாசிட்டிவ் வைப் முழுக்க அந்த தண்ணீர் மூலமாக எல்லோருக்கும் போய் சேர்ந்தது. இது அந்த ஜப்பான் சயின்டிஸ்ட் சொல்றார். அதனால இந்த மாதிரி வாக்கு கொடுக்கும் பொழுது கூட தண்ணியை கொடுத்தா வாக்கு கொடுப்போம். தண்ணிக்கு அந்த அளவுக்கு இது உண்டு, பவர் உண்டு. அதனால அப்படிப்பட்ட தண்ணீரை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அதைத்தான் இந்த நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் நமக்கு உணர்த்தி இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் நம்ம நடந்து பார்த்தோம். அதை போல இல்லாமல் நம்முடைய முன்னோர் கடமைகளையும் செய்ய அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக இதை நான் பார்க்கிறேன்.